வணக்கங்க. முட்டு வலிக்குது, முழங்கால் வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்ட்டு முருகர் கடவுள்கிட்ட முறையிடுறீங்க, அழுகுறீங்கன்னு வச்சுங்களேன். அழுகுறீங்க, உடம்பெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது. நல்ல உணவு எடுத்துங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல உணவு எடுத்துக்கங்க. சத்திய நேரம் தரும் பிரகாரங்க என்னங்க. நல்ல உணவு எடுத்துகிட்டு காலையில் எந்திரிச்சு ஏர்லி மார்னிங் நீங்கள் எப்பவுமே 7 மணிக்குள்ளே 7 மணி வரையிலும் கூட பெட்டில் படுக்கக்கூடாதுங்க. 6 o'clock எந்திரிச்சிடணுங்க. வயசானவனாலும் சரி என்னன்னாலும் சரி கும்பிட்டு சாமியை கும்பிடுறதுக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு உடனே வாக்கிங் போகணுங்க. வாக்கிங் போய் நல்லா வாக்கிங் போகணுங்க. நல்லா வாக் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இறைவனை தரிசனம் பண்ணுங்கள். நல்ல உணவு எடுத்துங்க, நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு அது நல்லா அகலினால் உடம்பு வலியெல்லாம் போகலை அப்படின்னால் என்ன காரணம் தெரியுங்களா? நீங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவம். நீங்களும் யோசனை பண்ணி பாருங்களேன். எதாவது பாவம் செஞ்சுருக்கீங்களா? ஏதாவது பொது சொத்தை அபகரிச்சிருக்கிறீங்களா? இல்லை உழைப்பில்லாத ஜோப்பில் போட்டிருக்கீங்களா? அப்படி நீங்களே யோசனை பண்ணுங்க உங்களை பற்றி. நான் ஒன்றுமே பண்ணலையே, எனக்கு விவரம் தெரிஞ்ச பிடிச்சி உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்ருக்காரனே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் மிச்ச மீதி இருக்கும். மிச்சம் மீதி இருக்கிறத உங்களை அப்படியே விட்டுட்டாங்க, அசால்ட்டாக விட்டாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் இளவாளிமேல அப்படியே இருந்துட்டீங்க. நீங்கள் போதுண்டான்னு அக்கடான்னு உட்காரும்போது அந்த பாவத்தின் சம்பளம் நீங்கள் மரணம் தழுவுறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த பாவக்கணக்கு நீங்கள் கட்டணமல்ல, அதனால வர்றது தான் இந்த வலி மூட்டு வலி கெட்டு வலி நடக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது பிடிக்கிறதெல்லாம் இந்த பாவத்தின் செயல்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. உடம்புல ஒரு வியாதி வருதுன்னா பாவத்தின் சம்பளம் கொடுக்குறாருன்னு அர்த்தம். இது இறைவன் படித்த உடம்புங்க. எதுக்குங்க வியாதி வருது சொல்லுங்கள்? இறைவன் படித்த பல்லு எதுக்குங்க விழுகுது? பாவத்தின் சம்பளம் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி முன்பல்லாக விழுக்காட்டிடுவார். முன்பல் தானே உனக்கு எல்லாம் பாவம் செஞ்சது. அந்த முன்பல்ல விழுந்துடும். கண்கள் தெரியாமல் போயிடும். சரிங்களா? கண்கள் பாதி தெரிஞ்சுன்னு தெரியாமல் இத்தனையும் பாவக்கணக்கு இதனால தான் நமக்கு உடல்நல எல்லாம் சரியில்லாமல் போகிறதுக்கு காரணம். இறைவனை வழிபடுங்க. பாவ செயலில் ஈடுபடாதீங்க. நம்ம சந்ததிகள் நல்லா இருக்குன்னு சொன்னால் பாவ செயல் செய்யக்கூடாது. இளமை காலத்தில் செய்கிறதுக்கு ருசியாக இருக்கும். முதுமையாகும்போது உட்காரும்போது என்னங்க வேதனை தாங்க முடியாதுங்க. என்னடா இந்த பிறவி நமக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிரும். சத்திய நேரம் பிரகாரம் வாழணும் சார். நம்ம இந்த மண் உலகத்தில் 1000 வருஷம் ஆயுசு இல்லைங்க நமக்கு. சொற்ப ஆயுசுங்க. சொற்ப ஆயுசு ஒரு 60லேருந்து 70, 72, மீறினா 80, 82, அவ்வளோதாங்க. கரெக்டாக இருக்கிறதே இல்லைங்களே நிறைய பேர். இறைவன் இருக்கிறாருங்க, நம்ம மேலே பயபக்தி இருக்கணுங்க. நம்மளை படைத்த கடவுள் இருக்கிறாருங்கிற ஒரு பயம் இருக்கணுங்க. பயம் இருந்தால் எந்த வியாதியும் வராதுங்க. வச்சுட்டுங்களா? பார்க்கலாங்க.